டெல்லி உள்ள லோடு பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே கைடு கூட்டு போனாங்க. கைடுக்கு பார்த்தீங்கன்னா 650. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஒரு ஆஃபீஸ் கமிஷன் ஒரு 300. பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்கிறாரு. கூட்டிகிட்டு கிளம்ப வேண்டியதான். நான் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபாய்க்கு டீ சாப்பிட்டோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா பையன் சில்லறை வாங்க போய்க்கிறான். அந்த ஒன்று கிளம்பலாம் கைஸ். कच्चा अंडा अरे अंडा है अंडा नहीं देंगे अंडा अंडा चला के लेंगे 10 किलोमीटर का आग देगा 10 किलोमीटर பக்கமா போகணுமா गाइस அவர் தான் நம்ம கைடு டெல்லி வந்தா இங்க தான் நம்ம போயிட்டு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சரியாக 150 கிலோமீட்டர் இருக்குது. நைட்டு 11 மணிலேருந்து காலையில் 6 மணிக்குள்ளே டெல்லி ரீச் பண்ணலாம். அப்படி லேட் ஆகிடுச்சுன்னா அப்புறம் அங்கேயே இடம் கிடைக்கிறதால ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காசியாபத்து லோடு இறக்க வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா டீ சாப்பிட்டு இப்போ காய் வாங்கலான்ட்டு கடைக்கு போயிட்டுருக்குறோம். இது பார்த்தீங்களா இதுதான் சின்னதே சிப்காட்டான். ரசம் வச்சு நம்ம என்ன காய் வாங்கணும்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும் என்ன காயின்றது. சும்மா ஜஸ்ட் ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் போகணும் காய் கடைக்கு. அப்படியே அந்த பெரிய ஒரு புனல் தெரியுதுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஆப்போசிட்டில் தான் நம்ம வண்டி உள்ளே நிற்கிது. அண்ணா நம்ம கூட வந்தவர் பார்த்திங்கன்னா வண்டிட்டு போயிட்டு இருக்காரு. நம்ம பார்த்திங்களா காய் வாங்க போயிட்டுருக்குறோம். மணி கரெக்டாக காலையில் 8 மணி ஆகுது. நைட்லாம் ஒரே கொசுவு கடி காய்ஸ், படுக்கவே முடியல வண்டியில். முடங்க மட்டும் எப்போ பார்த்தாலும் கொசுவு கடிக்குது. ரன்னிங்கில் ஒன்றும் தெரியாது. இந்த நிறுத்தி ஆல்ட் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா போட்டு கடின்னு கடிச்சு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாதாள சாக்கடை மேலாவில் ஓடிக்கிட்டு இருக்குது. எல்லாம் காலையிலங்காட்டியும் இப்படி ஜம்முன்னு எல்லாம் இங்கே ஒர்க்குக்கு போயிட்டுருக்குறாங்க. கரெக்டாக 1 கிலோமீட்டர் போகணுமா, 1/2 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. என்ன ஹிந்தி தெரியாதனால ரொம்ப கொஞ்சம் தெரிஞ்ச மாரி கேட்டுக்கிறப்ப அவங்க பேசுகிறது நமக்கு புரியுது. ஆனால் ரிட்டன் நாம் பேச முடியல இவங்ககிட்ட. சரி கூட ஃபீல் பண்ணாத, பேசிக்கலாம் நம்ம. ஓ பாய் வெஜிடபிள் मार्केट या मार्केट जाना है. हाँ वेजिटेबल कच्चा इधर लेफ्ट ठीक है गाइस. அந்த பிக்கப் ஒன்று நிற்கிதில்ல, அதில் லெஃப்ட்டு போகணுமா திரும்பணுமா. அங்கே போயிட்டு நம்ம என்ன காய் வாங்குறோன்னு எப்படி நான் சத்தியமாக நான் நினச்சி கூட பார்க்கல இப்படி இருக்குன்ட்டு. என்னப்பா காய்கறி மார்க்கெட்டை காட்டுச்சானா பானிபூரி கடை காட்டுறாங்க. இதுதான் உள்ள கடை வீதி, உள்ளே போகலாம். ஏன்னா ஒரு பார்க்குறது ஆள் கொஞ்சம் நல்லா டிஸ்பிளே கேட்டால் இறங்குமா. भैया वेजिटेबल मार्केट या कितना किलोमीटर है? ठीक है थैंक्स गाइस. இங்கேயும் இல்லையா गाइस, திருப்பி நம்ம லெஃப்ட்டு திரும்பணுமா. சரி விட போயிட்டு இறங்கலாம். எல்லாம் கொஞ்சம் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்குது. இவர்கிட்ட கேட்கலாம். இப்போ भाई वेजिटेबल मार्केट या मार्केट वेजिटेबल भाई यहाँ तो कितना किलोमीटर था? पुल के आगे पुल कार से 100 मीटर था. 100 மீட்டர்னு சொல்கிறாங்க. இன்னும் இறங்கலாம்.
அது ஒரு போர்டு தெரியுது இல்லை கைஸ், அதில் நம்ம ரைட்டு திரும்பணுமா. நானும் 10 பேர்கிட்ட பக்கமாக விசாரிச்சுட்டேன். இருந்தாலும் கொஞ்சம் தனியாக இடத்துக்கு என்ன நம்ம கிட்ட அவ்வளோ ஒன்றும் பணம் கிடையாது. என்ன ஒரு 50 ரூபா வச்சுருக்கேன் பாக்கெட்டில். மிஞ்சி மிஞ்சி போனால் நம்மக்கிட்ட அடித்து பிடின்னு போகிறது என்ன, ஒரே ஒரு ஃபோனு வச்சுருக்கேன் கையில், அது மட்டும்தான். டெல்லியாக இருந்தால் நம்ம இப்படி இறங்கி நடமாடுறது கொஞ்சம் கஷ்டம்தான். வந்தாச்சா? எங்கேப்பா கடையில் ஆட்டோ ஸ்டாண்டு தான் இருக்குது. காய்கறி கடைக்கு வந்தாச்சு. தள்ளுவண்டி கடையில் இருக்குது காய். சாமி भैया ओ भाई हाफ केज हाफ केज तो मतलब मैं कह रहा हूँ गाड़ी में सोच रहा है, गाड़ी नहीं है 10 रुपये மிக்சர் இருக்கா. கத்திரிக்காய் ஓரளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இதுதான் இருக்குது. சரி என்ன कौन भाषा बोल रहे हो? तमिलनाडु? யா தமிழ்நாடு. லோடிங் அன்லோடிங் தான் தமிழ்நாடு காடிக்கா. என்னெல்லாம் நாவப்பழம் மாட்டம் இருக்குது கத்திரிக்காய். கம்மியாக போடும் அடிக்கிற வெயிலுக்கு. ठीक है कितना पैसा? 25 रुपये. 25 10 रुपया 25 ठीक है. 10 रुपये मिक्सर का. Alright. கொத்தமல்லி 5 रुपये சரி எங்கடா உள்ள விட்டுற வண்டி வருமா? மாடு இருக்குது, ஆட்டோ இருக்குது. 40 रुपया 40 ரூபாயா பில்லு? ठीक है कितना पैसा? 40 रुपये का ठीक है. காய்ஸ் ஒரு வழியாக வாங்கியாச்சு, நம்ம கிளம்பலாம். போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா மாடு எப்படியும் குடியும் சாப்பிடாம இருந்தால் சரி. கரெக்டாக நம்ம பேசுகிறத வச்சே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும் நீ பண்ணுற நடவடிக்கைலாம் அப்படின்றீங்களா? டைம் வேறு லேட் ஆகுது காலையிலங்காட்டி. டக்குன்னு குக்கிங் பண்ணால் தான் சமையல் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னு வச்சுக்க அப்புறம் காலை சாப்பாடு மதிய சாப்பாடு ஆயிரும், மதியம் சாப்பாடு ஈவினிங் ஆயிரும், ஈவினிங் நைட்டு 12 மணி ஆகும். மாறி மாறி டைமிங் மாறி போயிடும் அப்புறம் நமக்கு. வர்றா கைக்குள்ளே காய்ஸ் வண்டிக்கிட்ட வந்தாச்சு. சமைக்க ஆரம்பிக்கிற வேண்டியது தான். பாத்திரத்தை கழுவிட்டு நான் கம்பெனிக்குள்ளே பாத்ரூம் போகலான்ட்டு இந்த பக்கம் தான் நம்ம வண்டி உள்ளே வரணுமா என்னான்ட்டு தெரியல. ஆனால் உள்ளே போகிற பார்த்திங்கன்னா கெமிக்கல் கேனு தான் இருக்குது. ஆனால் என்ன ஒன்றுன்னா பிஸ்கெட்டு வாசம் அடிக்குது, மைதா வாசம். சினிமா ஷூட்டிங் எடுக்கலாங்களாம், பயங்கரமாக தான் இருக்கும். ठीक है நாம் ஏற்றிட்டு வந்த ட்ரம் இந்த மாதிரி இல்லை, அது வந்து ஸ்டீலில் இருக்கும், உருளையாக இருக்கும் ட்ரம்மு. பாத்திரத்தில் என்ன கூட வர வர அலுப்புக்கு அளவு இல்லாமல் போச்சு. இது கூட சோப்பாயிலையும் நார் பண்ணிட்டு டெல்லி மார்க்கெட் செல்ல புடிங்கிட்டு அதுக்கு தான் சொல்லு பார்த்துலாம் இல்லை இப்படி களத்தில் மாட்டி இருக்கும் போது அவ்வளோ சீக்கிரம் இது தப்பிக்க முடியாதுல்ல நம்மகிட்ட இருந்தேன். இதில் ஆனால் இதில் பானி இருக்குதுண்ணா, தண்ணி இருந்தாலும் இன்னொரு டைம் கழுவிக்கலாம். நடு ரோட்டில் இப்படி போட்டு நடு வீதியில் போட்டு பாத்திரத்தை கழுவுறத இது நிலமை. ஐயோ சாமி. இருக்கிறது பூரா எடு. அதெல்லாம் நேற்று புளி கரைச்சி ஊற்றுனது, அதெல்லாம் நைட்டை போட்டு ப்ரே பண்ணி வச்சு ரைஸை. வேணாமா?
சரி ஆயிலு நார் நார் பாரு அந்த உள்ள பொட்டிக்கு அடியில் கிடந்துச்சு. என்னது? அவ்வளோதானா? கொஞ்சம் ஆயில ஊற்றிக்க வேண்டியது. ஏன்னா என்ன குழம்பு வைக்கலாம்? என்னடா ரோடு போகிறான் சாக்கடையாக இருக்குது, இங்கே உட்காந்து கழுவிட்டு இருக்கிறேன்னு செய்கிறியா? வேறு வழி இல்லை. இங்கே நம்ம இங்கேன்னு மட்டும் இல்லை, எப்பயுமே இப்படி தான். இதெல்லாம் நம்ம அசிங்கம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோ, உயிர் வாழ்றது ரொம்ப கஷ்டம். சோறு தண்ணி இல்லாமல் அப்புறம் உயிரை விட வேண்டியது தான். இங்கேனாச்சும் பரவாயில்ல, தண்ணி இருக்குது. அது ராஜஸ்தான்லாம் போயிட்டிங்களா ரொம்ப மோசம். என்னடா கேமரா ஆடிக்கிட்டே இருக்குதுன்னு கேட்குறீங்களா? சட்டையில் கட்டி விட்டுருக்கேன். வண்டி கிதரா அன்லோடிங் ஏதா? நான் வண்டி உள்ள வரதான் அன்லோடிங். இந்த கேட்டா அதா இது இந்த கேட் ஓப்பன் ஃபர்ஸ்ட் கேட் ஓப்பன். ठीक है சரி. உள்ள குக்கிங் ஏறதா ரூம்ஸ்? சரி உள்ள சமைச்சிக்கலாமா? ठीक है சரி. நான் ரிவேஸ் பார்த்துறேன், எடுத்துகிட்டு அது கொட்டி போயிட போகுது. பார்த்து கொஞ்சம் பொறுமை. சமைக்கிறது விட மாட்டேங்கிறாங்களா? இப்படி தானே அன்றைக்கி நம்ம படுத்துருந்தோம். உருளைக்கிழங்கு ஏற்றும் போது லோடு ஏற்றிக்கிட்டு சமைச்சிடலாண்ணா. ஏன்னா அவனுக்கு எத்தனை மணிக்கு ஏற்றினானுங்க? நைட்டு 12 மணிக்கு. நான் நினச்சி கூட பார்க்கல 12 மணிக்கெலாம் ஏற்றிக்கிட்டு விடுவாங்கன்ட்டு. இரு நான் கீழே இறங்கிக்கிறேன். ஓட்டுமா ஃப்ரெண்டில் போயிட்டு அந்த கண்டெய்னர் ஒட்டி லெஃப்டில் பின்னாடி வண்டி இருக்குது, ஓட்டும்பா. வரட்டா? வரட்டோண்ணா. நான் இருண்ணா, அவனுக்கு கேட் ஓப்பன் பண்ணல. गेट ओपन मन लग रहा है. इधर गेट. वो भाई गेट ओपन करा. गेट ओपन. नो निर्तना. होल्डन. क्या भाई किधर में? अब पिकअप कर ड्राइवर मारेगा, लेट करेगा. 1 hour वेट था. हाँ इधर गाड़ी चलवाते हैं. हाँ गेट ओपन करेगा सीधा लास्ट. हाँ ठीक है. गेट ओपन करते हैं. बैक में घुसेगा, ये आगे वाला सो जाएगा अंदर. कमल काटेगा. कमल काटा क्या करेगा? हाँ ये जो है ना इधर रहेगा, इंजन आगे जाएगा, रिवर्स करेगा. रिवर्स ठीक है. गेट ओपन द रिवर्स सीधा. इधर पॉइंट सीधा का. इधर लास्ट सीधा का रिवर्स करेगा. ठीक है. हाँ பேக்கில் போயிட்டா இதில் கரெக்டாக பின்னாடி ரிவேஸில் போனோங்க. தலைவங்க லாஸ்ட் எண்டுக்கு போனோம். ரிவேஸில் போனோம். வா. யா ठीक है. फ्रंट வருதாமா? சரி வா. रिवर्स नहीं फ्रंट लेगा. तो दादी के बूहे में घुसा है. कैबिन तक இருக்கு. ठीक है. என்னப்பா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க சாமி. இல்லை அவங்க சொல்கிறது நமக்கு தான் புரியலையாட்டேங்குது.
வரட்டும் 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 வரட்டும், ரைட் கட் பண்ணி வரட்டும் வரட்டும், இடம் வரட்டும் வரட்டும் வரட்டும். बस ओ भाई इधर का है ना ओ भाई है ना ये ऐसे करके इधर देगा. हाँ ठीक है ठीक है. அண்ணா முன்னாடி போயிட்டு அந்த படிக்கட்டு ஒன்று இருக்குல்ல லாஸ்ட்டில் அதை ஒட்டின மாரி பேக் டயர் வர மாரி வரணும். கரெக்டாக நான் சொல்கிறேன். அதில் அந்த டயர் இருக்குதுல்ல அந்த உக்காந்துக்கிறான்ல அதில் விட்றதான். हाँ कहीं रोक लो माँ इंदा காவை தவிர்த்துட்டு உள்ள விட்டுக்கலான்ட்டாங்களா? ஆமாம், அந்த பக்கம் சைடில் அவுக்க முடியாது. பாயை வச்சு இறக்குற இடத்துல நிறுத்திச்சு ஆளுங்களாம் நிற்பாங்க. சரி நம்ம போய் சமைக்க ரெடி பண்ணிடலாம். ஓப்பன் த டோர். இந்த பேப்பர் என்னன்னு பார்த்தீங்களா, இது நம்ம லோடு இறக்குனதுக்கு பார்த்தீங்களா நம்ம டிரான்ஸ்போர்ட் ஜிசி இது இருந்தால் தான் நமக்கு பார்த்தீங்களா ரிசீவ்டு ஒரு 5500 வரணும் பக்கமாக. இது கொடுத்தா தான் நமக்கு வருங்க ஐஸ். நம்ம பறக்க ஓட்டலாம். நெக்ஸ்ட் வீடியோவுக்கு போகலாம்.